அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் போட போகிறோம். 10th ஸ்டாண்டர்டில் ஏற்கனவே நம்ம எக்ஸசைஸ் 1.3ல நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் போட்டுட்டோம் 1.3ல. இப்போ நம்ம எக்ஸசைஸ் 1.3ல நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போட போகிறோம். Exercise 1.3 10th standard mathematics. Exercise 1.3 Chapter 1 Relation and Function. Relation and function. Second problem. Let x is equal to 3, 4, 3, 4, 6, 8. Determine whether the relation R is equal to x f of x, where x belongs to capital X. X belongs to capital X. F of x is equal to x squared plus 1 is a function from x to n. இதான் கணக்கு. Let x is equal to 3, 4, 6, 8. Let x is equal to 3, 4, 6, 8. Determine whether the relation R is equal to x, f of x. X belongs to capital X. F of x is x squared plus 1 is a function from x to n. Function of x to n, அதாவது x வந்து natural numbers க்கு ஒரு function அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்ட் நம்ம எழுதிடலாம். ஃபஸ்ட்டு கேபிட்டல் எக்ஸ் தனியாக எழுதணும், அதுக்குள்ளே இருக்க குட்டி எக்ஸ் தனியாக எழுதணும். நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து ஸ்டார்டட் ஃப்ரம் 1 to it is going on. நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம அதை எழுதிடலாம். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது 3, 4, 6, 8. இந்த எக்ஸ்ன்றது என்னன்னா இந்த பெரிய செட் இருக்கு இல்லையா, இந்த பெரிய செட்டுன்றது கேபிட்டல் எக்ஸ். இதுக்குள்ள இருக்கிறது 3, 4, 6, 8 இதெல்லாம் சின்ன எக்ஸ், குட்டி ஸ்மால் எக்ஸ்ன்னு நம்ம சொல்றோம். இதுதான் எக்ஸ், இதுதான் ஸ்மால் எக்ஸ் தான் நம்ம சொல்றோம். கேபிட்டல் எக்ஸ்ன்றது இந்த ஹோல் செட் ஆஃப் எலிமெண்ட்ஸா கேபிட்டல் எக்ஸ் நம்ம சொல்றோம். தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி சொல்யூஷன் பார்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ கிவன் சொல்லிட்டு இருக்கிறத எடுத்து எழுதிடுங்க. கிவன் சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்க 3, 4, 6, 8 கேபிட்டல் எக்ஸ். அப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது என்ன ஃபங்க்ஷனு R is equal to x, f of x. X belongs to capital X. Each x, small x belongs to capital X. F of x is என்ன ஃபங்க்ஷன்னா x squared plus 1. அப்படியே கொஸ்டின் இருக்கிறத எடுத்து எழுதிட வேண்டியதான். இப்போ இந்த 3, 4, 6, 8 இருக்கு இல்லையா, இந்த x squared x என்ற இடத்துல 3 ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம், அடுத்து 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம், 6 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம், 8 சப்ஸ்டிட்யூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சு நம்ம ஃபங்க்ஷனா அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ லெட் இஸ் கோயிங் டு சப்ஸ்டிடியூட் ஃபார் ஈச் எக்ஸ் 4, 3, 6, 8ன்றதை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணி கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூஸை நேச்சுரல் நம்பர்ஸ் வேல்யூஸை இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம். f of x function என்ன கொடுத்திருக்காங்க, f of x is equal to x squared plus 1. இப்போ என்னென்ன வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க 3, 4, 6, 8. x க்கு 3, 4, 6, 8 ன்னு கொடுத்திருக்காங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டே வரணும். f of 3 is equal to
x in இடத்துல 3 squared plus 1 3 3s are 9 plus 1 10 second f of 4 x in இடத்துல 4 squared plus 1 16 plus 1 17 இங்க 10 third என்ன கொடுத்திருக்காங்க f of 6 x in இடத்துல 6 square நால square 6 6 are 36 plus 1 37 அடுத்து fourth f of 8 8 square plus 1 8 8s are 8 8s are 64 plus 1 65 அப்போ x ன்றத 3 4 6 8 னு எழுதிட்டோம் நேச்சுரல் நம்பர்ஸ் 10 17 37 65 னு எழுதணும் நேச்சுரல் நம்பர்ஸ் தான் ஏனா மைனஸ்ல வரல ஜீரோக்கு வரல அதனால அது நேச்சுரல் நம்பர்ஸ் சோ ஹென்ஸ் இட் இஸ் a function எழுதனா போதும் இத இங்க எழுதுறேன் 3 4 6 8 இது வந்து கேபிட்டல் x இது எல்லாமே ஸ்மால் x இது வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் எப்போ 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் என்ன நம்பர்ல இருந்து இங்க நம்ம ஸ்டார்ட் ஆயிருக்கு 10 ல இருந்து 10 17 37 65 3 ஆ இருக்கும்போது 10 3 ஆ இருக்கும்போது 10 4 ஆ இருக்கும்போது 17 6 ஆ இருக்கும்போது 37 8 ஆ இருக்கும்போது 65 சோ இப்போ நான் இங்க எழுதுற சைடுல r is equal to relation எப்படி எழுதலாம் 3, 10 r is equal to 3, 10 4, 17 6, 37 8, 65 க்ளோஸ் பண்ணுங்க brackets சோ இது இப்படி தான் நம்ம எழுதுறோம் இப்போ நம்ம natural numbers எல்லாமே natural numbers தான் அப்போ இது வந்து function hence it is a r is a function from x to capital N அவ்வளவுதான் சோ நமக்கு வந்து கணக்குல வந்து என்ன கொடுத்திருக்காங்க x ன்றது 3 4 6 8 னு கொடுத்திருக்காங்க 3 4 6 8 னு கொடுத்திருக்காங்க சோ நம்ம 3 4 6 8 நம்ம கொடுத்தாங்கன்னா f of x ன்ற இடத்துல ஃபர்ஸ்ட் 3 ஐ போட்டு x² + 1 னா 3² + 1 f of 3 னா 3² + 1 4 னா 4² + 1 wherever you have x substitute the corresponding x values substitute பண்ணி அத நீங்க ரிலேஷன் பண்ணீங்கனா கடைசியா உங்களுக்கு கண்டிப்பா அது ஃபங்க்ஷன்ல தான் வரும் ஏனா வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க all the numbers here the function it's a natural numbers அதனால natural numbers எழுதிட்டா போதும் சோ இந்த கணக்கு முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் கணக்கு போய்டலாம் given function f is equal to x going to x squared minus 5x plus 6 இவர செகண்ட் ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு தேர்ட் ப்ராப்ளம் போய்டலாம் exercise 1.3 maths 10th standard state board syllabus கணக்கு எழுதுறேன் third sum given the function f x going to x squared minus 5x plus 6 function கொடுத்திருக்காங்க f ன்றது ஒரு function x ன்றது x squared minus 5x plus 6 so evaluate நம்ம கண்டுபிடிக்கணும் evaluate f of minus 1 f of 2a f of 2 f of x minus 1 இதெல்லாமே நம்ம கண்டுபிடிக்க இது வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்
4th இதெல்லாமே நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து f of -1 சொல்யூஷன் பார்ட் போயிடலாம். f of -1 is equal to இந்த x squared minus 5x plus 6 minus 1 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண x இன் இடத்துல minus 1 the whole squared minus of 5 into minus 1 plus 6 minus into minus plus அப்ப இங்க 1 minus into minus plus 5 ones are 5 plus 6 அப்ப இங்க 12. அடுத்து வந்து f of 2a செகண்ட் பார்ட் f of 2a 2a னா x இன் இடத்துல x ஸ்கொயர் இருக்கறனால 2a போடும். 2a தான் whole squared minus 5 x இன் இடத்துல 2a plus 6 அப்போ 2a squared 2 2s are 4 4a squared minus 10a plus 6 இது வந்து பாலினாமியல் அதனால இதுக்கு வந்து நம்ம 0 ன்னு போடணும். third problem f of 2 னா x இன் இடத்துல 2 squared minus 5 2 plus 6 2 2s are 4 minus 10 plus 6 என்ன வருது ஆன்சர் இங்க 0 minus 10 இரண்டு சேர்த்தா plus 10 so 0. fourth வந்து f of x minus 1 அப்போ x squared இடத்துல x minus 1 squared x minus 1 squared minus 5 x minus 1 plus 6 ன்னு போடணும். a minus b the whole squared formula அப்ப இந்த ஃபார்முலா இதுக்கு என்ன வருது a squared minus 2ab plus b squared a squared னா இங்க x squared minus 2ab minus 2x plus b squared னா 1 minus 5x minus into minus plus 5 plus 6 என்ன வருது x squared x என்ற டேர்ம்ல தனியா எடுத்துறோம் minus 2x இங்க minus 5x அப்ப minus of 7x 1 6 plus 6 12 x squared minus 7x plus 12 இவ்வளவுதான் இந்த ஆன்சர் இது. ஸோ நம்ம இவாலுவேஷன்ல இதை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். எங்கெல்லாம் நம்மளுக்கு வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்களோ கேட்டிருக்காங்களோ அந்தந்த இடத்துல நம்ம பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் வந்து x squared minus 5x plus 6 ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் x என்ற இடத்துல x என்ற இடத்துல -1 x என்ற இடத்துல 2a x என்ற இடத்துல 2 அடுத்து வந்து x என்ற இடத்துல x minus 1 இதில் போட்டால் போதும். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கணக்கை போட்டு பாருங்கள், ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, நிச்சயமாக கணக்கு வரும். ஸோ கணக்கு ஏதாவது புரியலன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் நம்பர் 9176762215. என் பேர் லதா, பிஎஸ்சி மேத்ஸ், MBA HR. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். நல்லா கணக்கு போடுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்கணும், நீங்கள் நினச்சதை நம்ம சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அது உங்களால் கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஐடியாஸ், உங்களுக்கு கிடைக்கிற அந்த என்விரான்மெண்ட்டு, நீங்கள் சந்திக்கிற படித்தவங்க, அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், இது எல்லாமே உங்கள் கூட கண்டிப்பாக அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னா நம்மளுக்கு நிறைய அனுபவங்கள் தேவைப்படுது இல்லையா? எல்லார்கிட்டையும் போயிட்டு நம்ம கேட்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் இருக்கும். ஆனால் இப்போ நான் வந்து மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் படித்தேன். அங்கே படிக்கும்போது எனக்கு வந்து நிறைய ஒரு எப்படி சொல்ல ஒரு எக்ஸ்போஷர் மாதிரி கிடச்சிது. ஏன்னா வெளிநாடுகள்லேருந்து பசங்க வந்து படிப்பாங்க, அதே மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க. அந்த சமயத்துலலாம் நாங்கள் வந்து there might be a situation to talk with the students in English. ஏன்னா அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது. ஏன்னா மிசோரம்லேருந்து வந்திருப்பாங்க, நார்த் சைட்லேருந்து வந்திருப்பாங்க, ஈவன் அக்ராஸ் த வேர்ல்ட்லேருந்து கூட they are interested to study in மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ். மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்னாலே ஒரு பெரிய பெருமை. தாம்பரம் மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய பெருமை. ஏன்னா கிறிஸ்டியன் காலேஜா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு
ஆஃப்டர்லேருந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு காலேஜ். ஏன்னா அது வந்து ஆங்கிலேயர்களால் அந்த சிஸ்டம்ஸ் எல்லாமே முதல்ல கொண்டு வரப்பட்டது அப்படின்னும் பெருமை இருக்கும். அந்த மாதிரி ஒரு காலேஜில் நான் படித்ததுனால அங்கே வந்து எப்போவுமே வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு பீப்புள் வந்து அங்கே வந்து ஒரு செமினார்ஸு அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த காலேஜில் இருக்கிறவங்களும் அப்ராடு ஸ்டேட்ஸு அந்த மாதிரி போவாங்க, படிப்பாங்க, நிறைய ப்ராஜெக்ட்ஸு ரிசர்ச்சஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நம்மளுக்கு நிறைய ஒரு ஐடியாஸ் கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். இந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து வேற யார்கிட்ட கிடைக்கும்ன்றது நம்மளுக்கு தெரியாது. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நல்லா படிக்க முயற்சி பண்ணுங்கள். படிக்க வரலனா கூட மாஸ்டர்ஸ் வந்து மேம் வந்து உண்மையாகவே உங்களுக்கு படிக்கணும், நீங்கள் நல்லா படிக்கணும், நல்ல ஸ்டேட் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் வின் ஆகணும், சக்ஸஸ் ஆகணும் தான் எல்லாருமே பாடுபடுறாங்க. ஸோ அதனால் இன்றைக்கும் நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன்னா, ஆல் பிகாஸ் ஆஃப் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் தான். அந்த காலேஜில் நான் படித்ததுனால தான் இன்ன வரைக்கும் நான் படிக்கிறேன், எழுதுகிறேன், சொல்லித்தரேன். இன்றைக்கும் நான் எவ்வளோ விஷயம் நான் பண்ணிகிட்டு இருக்கேன்னா ஆல் பிகாஸ் ஆஃப் மை காலேஜ். ஐ எம் வெரி ப்ரவுட் டு பி அ எம்சிஷியன். அதனால் நிச்சயமாக நீங்களும் படிங்க, தொடர்ந்து படிங்க, நிறைய கணக்கு போடுங்க, பயப்படாத. உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் மிஸ் கிட்ட கேளுங்க, சார் கிட்ட கேளுங்க, இல்லை தெரிஞ்சவங்க கிட்ட போய் கேளுங்க. கண்டிப்பாக இந்த உலகத்தில் நல்லவங்களும் இருக்காங்க, நல்லவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம கண்ணில் படுறாங்களா இல்லையான்றது தான் ஒரு டவுட்டு, தவிர நல்லவங்க இருக்காங்க. நிச்சயமாக நம்ம நல்லா வாழ்வோம். நம்ம நல்லா வாழறதுக்கு நிச்சயமாக இந்த உலகத்தில் ஒரு பெரிய சக்தி நமக்கு துணையாக இருக்கும். கடவுள் துணையாக இருக்காருன்னு முழுசாக நம்புங்க. நல்லா படிங்க, படிப்பில் ஒன்றுத்தில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க. நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு நிலைமையில உங்களை பார்க்குறதுக்கு நிச்சயமாக லதா மேம் சொல்லி கொடுத்தாங்க. நான் 10th படித்தேன், 12th படித்தேன், மேக்ஸ் எனக்கு ஈஸியாக புரிஞ்சுது அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக ஒரு நாள் சொல்லுவீங்க. அதனால் யார் என்ன பிரச்சனை பண்ணாலும் எல்லாத்துலேருந்தும் தாண்டி நம்மளால் ஜெயிக்க முடியும்னா படிப்பால் மட்டும்தான் முடியும். நீங்கள் வச்சுருக்க பணத்தாலேயும் முடியாது, நீங்கள் பண்ணுற அதிகாரத்தினாலேயும் முடியாது, நீங்கள் எந்த ஒரு பின்புலமாக இருந்தாலும் உங்களால் ஜெயிக்க முடியாது. நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே உங்களால் தாண்டி முன்னுக்கு வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். படிப்புன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அதை வந்து இந்த உலகத்தில் நீங்கள் ஜெயிக்கணும்னா நிச்சயமாக அந்த ஒரு பவர்ஃபுல் வெப்பன் என்னென்னா ஸ்டடீஸ் மட்டும்தான், எஜுகேஷன் மட்டும்தான். ஸோ தொடர்ந்து நீங்கள் படிங்க. டவுட்ஸ்னால் நிச்சயமாக என்கிட்ட வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் சொல்லித்தரேன். அதே மாதிரி உங்கள் நியர்பை யார் உங்கள் பக்கத்தில் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட கூச்சப்படாமல் நீங்கள் கேட்டு படிங்க. ஏன்னா நான் 12th படிக்கும் போதுலாம் எனக்கு ஃபீஸ் கட்ட வசதி கிடையாது. 10th படிக்கும் போது டியூஷன்லாம் நான் போனது கிடையாது. என்னோட கூட இருக்கவங்க என் ஃப்ரெண்டு கீதா லட்சுமி, ராஜாத்தி, இவங்கெல்லாம் வந்து லலிதா, இவங்கெல்லாம் வந்து டியூஷன் போயிட்டு வந்து எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. நான் 10th வந்து 96 எடுத்தேன் மேக்ஸில், 12th வந்து 168 எடுத்தேன். இது எல்லாமே வந்து எனக்கு வந்து என்னோட டீச்சர்ஸும் என்னோட ஸ்கூலில் படிக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸும் தான், காலேஜில் படிக்கிறவங்களும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி என்னை படிக்க வச்சாங்க. ஸோ படிக்கிறதுக்குன்றது நம்ம இந்த கோச்சிங் சென்டர் போகணும், நம்ம இப்படிலாம் படிக்கணும், நம்ம நல்லா பணக்காராக இருக்கணும், டைமிங் வந்து நம்மளுக்கு பேரண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு ஒத்துழைக்கணும், எல்லாரும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. படிக்கிறதுக்கு வந்து நீங்களாக ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து நல்லா படிங்க, முயற்சி பண்ணுங்க. கணக்கு போடும் போதே நிச்சயமாக தப்பாக தான் வரும் நிறைய பேருக்கு. ஆனால் நீங்கள் போட 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 கரெக்டாக கண்டிப்பாக அந்த கணக்கு நிச்சயமாக சரியாக வரும். மேக்ஸ் இஸ் த ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட் அமாங்ஸ்ட் ஆல். எல்லா சப்ஜெக்ட்ஸை விட மேக்ஸுன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நல்லா படிங்க. படிப்பு ஒன்றுத்தால மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும், தலை நிமிர்ந்து வாழ்க்கையை சூப்பராக வாழ முடியும். அதனால் நல்லா படிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் லதா. இன்னைக்கு ஏஜ் வந்து 40 ஆகுது. இன்றைக்கும் நான் உங்கள் முன்னாடி அப்பியர் ஆகுறேன்னா என்னோட படிப்பினால மட்டும்தான். நான் படிக்கலன்னா நான் இங்கே வந்து நிற்கணுன்ட்டு எனக்கு எதுவுமே தெரியாதுல்ல. நான் இதெல்லாம் ஏன் சொல்லித்தர போகிறேன்? அதனால தான் சொல்கிறேன், நல்லா படிங்க. நீங்கள் சாகிற வரைக்கும் உங்கள் கூட வர்றது நிச்சயமாக உங்கள் படிப்பு மட்டும்தான். வேறு எதுவுமே உங்கள் கூட வருமானது எனக்கு சந்தேகம் தான். நல்லா படிங்க. நீங்கள் படுற அவமானம், அசிங்கம், நீங்கள் படுற கஷ்டம், உங்களை சுற்றி எல்லாரும் பேசுகிற வார்த்தைகள், இது எல்லாமே தாண்டி நீங்கள் ஜெயிக்கணும்னா உங்கள் படிப்பால் மட்டும்தான் முடியும். ஸோ நாளைக்கு நம்ம இன்னும் சூப்பரான ஒரு 2 சம்ஸோட நம்ம பார்க்கலாம். Until then is bye from Lata, BSc Mathematics in MCC, Madras Christian College, and then MBA HR in Madras University. Thank you friends.